இன்னைக்கு வீடியோவில் வெனிலா கஸ்டர்ட் கேக் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த கேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா 1.5 கப், கஸ்டர்ட் பவுடர் 1/2 கப், சர்க்கரை 1/2 கப், எண்ணெய் 1/2 கப், காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன். முதல்ல ஒரு பேக்கிங் ட்ரேல நல்லா கிரீஸ் பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் சுகரை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அரைச்ச அந்த பவுடர் சுகரை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த 1/2 கப் ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகரும் ஆயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு சீவரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே எடுத்து வச்சிருந்த பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பவுடர் சுகரையும் ஆயிலையும் கலந்து வச்சிருந்த பவுலில் இந்த மைதா மாவை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம வெனிலா எசன்ஸையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்சர் கூட 1 கப் பால் சேர்த்துக்கலாம். இப்போ உடனே எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ மொத்தத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்ச அந்த கேக் பேட்டரை நம்ம மோல்டில் ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். இந்த கேக் பேட்டர் ஓவனில் 180 டிகிரிஸில் ஒரு 20 to 25 மினிட்ஸில் வெந்துடும். இது இப்போ 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கேக்கை செக் பண்ணிக்கலாம். ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தா அந்த கத்தியில் கேக் ஒட்டாமல் இருந்தால் கேக் வந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ ஓவன்லேருந்து கேக் வெளில எடுத்துக்கலாம். கேக் நல்லா ஆறுனதும் நம்ம கேக்கை டீமோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கேக்கை நம்ம இப்படியும் சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு பேக்கரி ஸ்டைல் கேக்காவையும் மாற்றலாம். அந்த மாதிரி நம்ம செய்யறதுக்கு இந்த கேக்கை நல்லா இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கணும். நம்ம இந்த கேக்குக்கு ஒரு க்ரீம் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஐசிங் சுகர் 1/2 கப், பட்டர் 30 கிராம், கஸ்டர்ட் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் நம்ம கேக் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு தேவையான பிஸ்தா பவுடர், வால்நட்ஸ், கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ்.
30 கிராம் பட்டரை நல்லா ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த ஐசிங் சுகரையும் சேர்த்துக்கலாம். அது கூட கஸ்டர்ட் பவுடரும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா க்ரீம் பதத்துக்கு அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அது கிடச்சி போச்சு. இப்போ இந்த க்ரீமை நம்ம எல்லா கேக் பீசஸ் மேலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்ப்ரிங்கிள்ஸை அந்த கேக் மேலே தூவிக்கலாம். அதே போலவே வால்நட்ஸ் பவுடரையும் நம்ம இந்த பிஸ்தா பவுடரையும் தூவி செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக்கரி ஸ்டைல் வெனிலா கஸ்டர்ட் கேக் ரெடி. நம்ம வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்து எல்லாருக்கும் நன்றி.